அவங்க தேவ செய்தியை கொடுப்பாங்க. எல்லாம் அவங்களை கரங்களை தட்டி வர. நாம் யாவரும் கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியா. ஏகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர், ஏகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். ஏகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர், ஏகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் நானும் இல்லையே, என்னை கல்லாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை கல்லாமல் சேர்த்து கொண்டீரே. இருக்கிற கரங்களை வைத்து சொல்லலாம். ஏகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர், ஏகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். ஏகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர், ஏகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். எங்களை நேசிக்கிற பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேளையிலே உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நீர் வல்லவர். உம்முடைய வார்த்தை மாறாததா இருக்கிறது. நீர் எழுதின வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும்படியாய் மீண்டும் மீண்டுமாய் நினைப்பூட்டுகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு தருணத்திற்காய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இப்பொழுதும் கூட இந்த அடிமையை மறைத்து நீர் பேசுவீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். எல்லா விதமான தகப்பனை காரியங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிரயோஜனமா எங்களுக்கு மாற்றிக் கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்தி கர்த்தர் இந்த இடத்துல நிற்க வைத்திருக்கிறார். ஆமென். எனக்கு இந்த இடத்துல நிற்கிறது ரொம்ப 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 ஃபினிஷ் பண்ணுவீங்கன்னு சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா. தகுதி இல்லாத என்னை நிச்சயமா எனக்கு மிகவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. இந்த நேரத்திலும் கூட கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகும். மார்க்கு 11வது அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள். ஆமென். இந்த பஸ்காவை இந்த ஜனங்கள் ஆசரிக்கிற இந்த நேரத்திலே கர்த்தருக்கு குருத்தோலை ஞாயிறு என்கிற ஒரு மகத்தான நாளிலே நாம் அனைவரும் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தராகிய கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்கும்படியாய் கடந்து போகும்படியாய் ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அப்படி என்று சொல்லி அந்த இடத்துல குறிப்பிட்டப்பட்டிருக்கிறது. ஆமென். ஊர்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது 2 கிராமத்துடைய பேரை சொல்லிட்டாங்க. அப்போ ஊர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பன்மையில சொல்றதுனால நிறைய கிராமத்தை என்ன பண்றாரு கர்த்தர் பார்த்து கொண்டு வந்துட்டே இருக்கிறார். ஆமென். அப்ப பார்த்து கொண்டு வருகிற அந்த நேரத்துல விசேஷித்த விதமாய் ஒரு கிராமத்தை மாத்திரம் குறிப்பிட்டு சொல்றாரு, அந்த கிராமத்துக்கு போங்கள் என்று சொல்லி. ஆமென். கர்த்தர் இந்த 11வது அதிகாரம் முழுவதுமாய் அநேக காரியங்களை பார்க்கிறார். பார்த்து அநேக நல்ல காரியங்களை செய்கிறார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கிறார். ஒழுங்குமுறைகளை செய்கிறார். இப்படி பல காரியங்களை செய்கிறார். இந்த நாளிலும் கூட நம்ம ஒரு 5 காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட தியானிப்பதற்கு இடைப்படுவதற்கு கர்த்தர் நம்மோடு கூட உதவி செய்வாராக. முதலாவதாக கர்த்தர் அநேக கிராமங்கள் இருந்தும் ஒரு கிராமத்தை மாத்திரம் விசேஷித்த விதமாய் கர்த்தர் அங்கே பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆமென். எங்க எத்தனையோ இந்த எருசலேமிலே அநேக கிராமங்கள் இருந்திருக்க கூடும். செழிப்பான கிராமங்கள் இருந்திருக்க கூடும். செல்வத்திலே அநேக மனிதர்கள் மத்தியிலே செல்வாக்கு நிறைந்த மனிதர்கள் கிராமத்திலே இப்படி பல மனிதர்கள் இருந்திருக்க கூடும். ஆனாலும் கூட ஊர் பேரே குறிப்பிடாத இந்த கிராமத்தை மாத்திரம் கர்த்தர் ஏன் பார்க்க வேண்டும்? ஏன் அதை கர்த்தர் முன்குறிக்க வேண்டும்? எதற்காக ஊழியக்காரர்களை முன்குறித்து அந்த இடத்திலே போகும்படியாக ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும்? ஆமென். இந்த உலகத்திலும் கூட நாம் வாழ்கிறோம். நாம் வாழ்கிற பகுதியில் அநேக குடும்பங்கள் உண்டு. கர்த்தருக்கு உண்மையா இருக்கிற குடும்பங்கள் உண்டு. கர்த்தரோடு கூட நடக்கிற குடும்பங்கள் உண்டு. கர்த்தருக்காய் செயல்படுகிற, கர்த்தருக்காய் வாழ்கிற, கர்த்தருக்காய் ஜீவிக்கிற குடும்பங்கள் இருந்தும் உங்களுடைய குடும்பத்தையும் என்னுடைய குடும்பத்தையும் தேவன் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? ஆமென். கர்த்தர் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா.
என் குடும்பத்தை, உங்களுடைய குடும்பத்தை தெரிந்து கொண்டதற்கான நோக்கம் என்ன? கர்த்தர் ஏன் என் குடும்பத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்? எத்தனையோ பேர் உலகத்தில் இருந்தும் உன்னையும் என்னையும் ஏன் கர்த்தர் தெரிந்து கொண்டார்? நிச்சயமாய் நோக்கம் இல்லாமல், முகாந்திரம் இல்லாமல் கர்த்தர் ஒருவரையும் தெரிந்து கொள்வதில்லை. ஆமென். அவர் தெரிந்து கொண்டதற்கு நோக்கம் உண்டு. அவர் முன் குறித்ததற்கு நோக்கம் உண்டு. இந்த கிராமத்தை முன் குறித்ததற்கும் நிச்சயமாக ஒரு நோக்கம் இருந்தது. ஆமென். உங்களுடைய குடும்பத்தை முன் குறித்ததற்கும் ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. அந்த நோக்கம் என்னவென்று வாசிப்போம். 2வது வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று யாராச்சும் உங்ககிட்ட கேட்டா, இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். ஆமென். முதலாவதாக கர்த்தர் ஒரு கிராமத்தை பார்த்தார். அதை ஏன் பார்த்தார் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல இருக்கிற ஒரு கழுதை குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். உங்களுடைய குடும்பத்தையும் என்னுடைய குடும்பத்தையும் தெரிந்து கொண்டதற்கு உன்னையும் என்னையும் கர்த்தருக்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி. ஆமென். கர்த்தர் தெரிந்து கொண்டதற்கான நோக்கம் உன்னையும் என்னையும் பயன்படுத்த வேண்டும். அவர் எப்படியாய் பயன்படுத்த விரும்புகிறார் என்று சொல்லி தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் போய் வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். ஆமென். அல்லேலூயா. அந்த குட்டி எப்படி இருக்குது சொன்னா, கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. ஆமென். அடிமைத்தனத்தில் இருக்கிறது. மிகவும் சோர்ந்து போயிட்டு புலம்பலில கண்ணீரில் அகப்பட்டு இருக்கிற அந்த கழுதையை பார்த்து, ஒரு காலமும் ஒருவரும் மதிக்காத அந்த கழுதையை பார்த்து கர்த்தர் எப்படியாய் மாற்ற விரும்புகிறார்னா, அவர் ஏறி செல்லும் ஒரு மகத்தான மேன்மையான காரியத்தை செய்யும்படியாகவே அந்த கிராமத்தை முன்குறித்தார். அந்த கிராமத்தை முன்குறித்தவர் அந்த கிராமத்தில் இருந்த கழுதைக்குட்டியை பார்த்ததுக்கான நோக்கம் அவருக்காக பயன்பட வேண்டும் என்று சொல்லி. ஆமென். உன்னையும் என்னையும் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொண்டவர் உங்க குடும்பத்தில் இருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தருக்காக பயன்பட வேண்டும் என்று சொல்லி. ஆமென். எத்தனை பேர் கர்த்தருக்குள்ளாய் நம்புறீங்க? என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டது, என் குடும்பத்தை தெரிந்து கொண்டது ஆசீர்வதிக்க மாத்திரம் அல்ல, அவருக்காக பயன்பட வேண்டும் என்று சொல்லி. ஆமென். தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள் உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். கொண்டு வந்து வஸ்திரங்களை போட்டார்கள். ஏறி போனார். விரித்தார்கள். பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் கர்த்தர் நாமத்தினாலே வருகிற ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கழுதையை பார்க்கும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க, ஹை ஓரம் போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆமென். சில பேர் என்ன பண்ணிருப்பாங்க, எட்டி கூட ஒதுக்கி செஞ்சிருப்பாங்க. ஆமென். அதை கட்டும் போது என்ன பண்ணுவோம், லைட்டா அப்படி ஏதாச்சும் தலையை ஆட்டிச்சுன்னா என்ன பண்ணிருப்பாங்க, கண்டிப்பா அடிச்சிருப்பாங்க, இப்படி இருந்திருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அடிமைத்தனத்தின் வாழ்க்கை, கடன் பிரச்சனை, வேதனை, கண்ணீர், அடிமை, எல்லா பாரமான காரியங்களை சுமந்திருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருக்காக இந்த கிராமம் எங்கும் தேசம் எங்கும் பட்டணம் எங்கும் எல்லா திசைகளிலும் சென்று கர்த்தருடைய வார்த்தையை பறைசாற்றி அடிமைத்தனத்தில் இருக்கிற அழிந்து போகிற ஜனங்களை கர்த்தருக்கு என்று சபையிலே சேர்க்கும்படியாகவே உன்னையும் என்னையும் கர்த்தர் பார்த்திருக்கிறார். ஆமென். ஐயா எதுக்கு பார்த்தாரு, நான் நல்லா வாழறதுக்கா? இல்ல. ஐயா எதுக்கு பார்த்தாரு, என்ன வாழ வைக்கிறதுக்கா? இல்ல. நான் நல்ல ட்ரெஸ் போறதுக்கா? இல்ல. அதுவும் கூட. ஆனாலும் கர்த்தருக்காக மகத்துவமான காரியங்களை நீயும் நானும் செய்ய வேண்டும் என்பதற்காக. ஆமென். அந்த கழுதை கர்த்தரை சுமந்தது. நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து செல்ல வேண்டும். சென்று எங்க போகணும் அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தையை வீட்டுக்குள்ள வச்சு வீட்டுல இருக்கிறவங்களை வளர்க்கறதுக்காக அல்ல, சமுதாயத்தில் சீர்கட்டு இருக்கிற, சமுதாயத்தில் அழிந்து போகிற, அழிவின் விளிம்பிலே தவித்துக் கொண்டிருக்கிற, கண்ணீரில் இருந்து எப்படி வருவது என்று தெரியாமல் அலைந்து திரிந்து ஆலோசனை இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து சென்று இதுதான் கர்த்தருடைய வார்த்தை என்று பகிர்ந்து கொடுக்கிற ஒரு மகத்தான கிருபையை கர்த்தர் உங்களுக்கும் என்னையும் செய்யும்படியாக உன்னையும் என்னையும் கர்த்தர் பார்த்திருக்கிறார். ஆமென். இது எத்தனை பெரிய மகத்தான காரியம். ஆமென். அல்லேலூயா. இப்படி நான் கர்த்தருக்காக செயல்பட வேண்டும் என்று ஒரு அடி எடுத்து வைக்கும் போது சத்துரு நிச்சயமா என்ன செய்வான்,
பிளான் பண்ணுவோம். ஆமென். அந்த பிளான் எப்படி இருக்குன்னா பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. மனுஷர்கள் நம்மளுக்கு எதிராக பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா எப்படியாச்சும் கர்த்தருக்காக செயல்படக்கூடாதபடிக்கு எப்படி செய்வாங்க, சில ஆலோசனைகள் நடக்கும், சில காரியங்கள் நடக்கும். அப்படி காரியங்கள் நடக்கும்போது கர்த்தர் நமக்கு தெளிவா கத்துக் கொடுக்கிறாரு. வசனத்தை வாசிப்போம். அதே 11வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஐயா, நீ ஏன் சர்ச்சுக்கு போற? திடீர்னு பைபிளை தூக்கிட்ட, திடீர்னு டிராக்ஸ் ஊழியத்துக்கு போற, திடீர்னு சர்ச்சுன்ற அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும் அப்படின்னு வாசிங்க. அப்படி சொல்லுங்க, இது ஆண்டவருக்கு வேண்டும். ஆமென். அப்படியே நம்மளை பார்த்து நம்மளே சொல்லிக்கலாமா, இது ஆண்டவருக்கு வேண்டும். என்னையா வேண்டும்? இது எது? இந்த சரீரம், இந்த ஆத்துமா, இந்த அவயம் கர்த்தருக்கு வேண்டும். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நீ கர்த்தருக்கு வேண்டும், நீ கர்த்தருக்கு வேண்டும், நீங்க கர்த்தருக்கு வேண்டும். ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்கு தேவை. எழுதிக்கங்க தலைப்பு, நீ கர்த்தருக்கு வேண்டும். அதனால உன்னை கர்த்தர் பார்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்தாருங்க. எதுக்காக பார்த்தாரு? அவருக்காக செயல்படணும். செயல்படுற நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, கர்த்தருக்காக அநேக வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறவனாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நம்ம கிட்ட பாக்குறவங்க கிட்ட நம்ம சொல்லணும், கர்த்தருக்காக நான் வேண்டும், கர்த்தருக்காக செயல்பட நான் வேண்டும், அவருக்காக நான் தேவை என்று சொல்லும் பொழுது நிச்சயமா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா 6வது வசனத்துல வாசிப்போம். வாசிப்போம். அப்பொழுது போக விட்டார்கள். ஆமே. நம்ம நிறைய நேரம் என்ன தப்பு பண்ணிடுறேன்னு சொன்னா, கர்த்தர் கற்பித்தபடியே கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு, நான் அவருக்கு வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. ஆமென். அப்போ நம்ம ஒரு படி மேல ஏறி ஏவாள் மாதிரி என்ன சொல்லிடுறோம், எக்ஸ்ட்ரா பிட்டிங் போறதுனால நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையெல்லாம் போயிட்டு இவன் கண்டிப்பா ஏதோ ஒரு ரீல் வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, நம்ப முடியாம அந்த சூழ்நிலை ஏற்படுது. ஆமென். இனி வருகிற நாட்களில் கர்த்தர் நமக்கு என்ன கற்பித்திருக்கிறாரு, ஏன்பா நீ சர்ச்சுக்கு போற, இவ்வளவு நாள் நீ நல்லா தானே இருந்த, இப்ப என்ன சர்ச்சுக்கு போற, இன்னும் எப்ப பார்த்தாலும் சர்ச்சு உபவாச கூட்டம், பெண்கள் கூட்டம், ஆற்றங்கர ஐக்கியம், வாலிபர் கூட்டம், சென்ட் தாமஸ் மவுண்ட் இப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லணும், நான் கர்த்தருக்கு தேவையா, நான் கர்த்தருக்கு தேவை, அவருக்காக நான் பயன்படணும். என் கிராமத்துல அழிந்து போகிற ஜனங்கள் அதிகமா இருக்கிறாங்க, நான் அவர்களுக்காக வார்த்தையை எடுத்து சொல்லும்படியாக, அவர்களை கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு வரும்படியாக நான் கர்த்தருக்கு. அவன் கொஞ்சம் சத்தமா சொல்லலாமா, நான். ஏன்னா கர்த்தர் நம்மை பார்த்து கொள்ளுங்க. எதுக்காகனா நீ தேவைன்றதுனாலதான், நீங்க தேவைன்றதுனாலதான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா நம்மள பார்த்துட்டு இருக்காரு. பார்க்கிற தேவனுக்கு நம்ம ரிப்ளை பண்ணுவோமா, சொல்லுவோமா, நான் கர்த்தருக்கு தேவை. ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்ல, நீங்க தான் சொல்லிட்டீங்க. கண்டிப்பா கர்த்தருக்கு தேவையான நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து வாசிப்போம். 12வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் பசி உண்டாயிற்று. தூரத்திலே கண்டு பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அதனிடத்தில் வந்தபோது ஒண்ணுமே காணல. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு கோடி ஜனங்கள் இருந்த பொழுதிலும் கிராமத்தில் இருக்கிற உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நீங்களும் நானும் கர்த்தருக்காக பயன்பட வேண்டும் என்று சொல்லி. ஆமென். கர்த்தருக்காக மேன்மை அடைய வேண்டும் என்று சொல்லி. ஆமென். இப்படி கர்த்தருக்காக செயல்பட முன் வரும்பொழுது அநேக காரியங்கள் வருகிறது. இந்த தடைகளை மீறி வரும்பொழுது மேன்மைகள், வாக்குத்தத்தங்கள், இப்படி எல்லாமே நிறைவேறுகிறது. இவ்வளவு மேன்மையை பார்த்த நீங்களும் நானும் எப்படியா இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் கர்த்தர் கனிகளை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். இந்த இடத்துல இந்த வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் 3வது என்ன பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த அத்தி மரத்தை பார்க்கிறார். ஆமென். அந்த அத்தி மரம் எப்படி குறிக்கிறது என்று சொன்னால், நீங்களும் நானும் கனி உள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கனி உள்ள வாழ்க்கை எப்படியா இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தா, கலாத்தியர் 5வது அதிகாரத்துல, கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆவியின் கனியோ அன்பு. போதும் 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 போதும். ஏன்னா இந்த அன்பு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த அன்பு ஒரு காலம் அழியாது. ஆமென்.
அப்படியே ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. உங்க குடும்பத்தோடு கூட நீங்க அன்பா இருக்கிறீங்களா? இல்ல உங்க குடும்பத்துல கர்த்தர் நம்பி கொடுத்த ஜனங்களோடு கூட நீங்க அன்பா இருக்கிறீங்களா? ஒருவேளை சபையில உங்களை நம்பி உங்க சேர பக்கத்துல உட்கார வச்சுன்னு கூட நீங்க அன்பா இருக்கிறீங்களா? கர்த்தர் நம்பி உங்க கையில கொடுத்த பிள்ளைகளோடு கூட நீங்க அன்பா இருக்கிறீங்களா? இந்த அன்புக்கு நீங்க பாத்திரவனா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்தித்து பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென். ஒருவேளை அந்த அன்புக்கு பாத்திரம் இதுவரை நம்ம இல்லாத இருந்திருப்போம். ஆனால் கர்த்தர் தெரிந்து கொண்டதனால நிச்சயமா இந்த கனிகளை நாம் வாஞ்சிக்க வேண்டும். ஆமென். இந்த அன்பு நிச்சயமாய் நம்முடைய இருதயத்திலே நிறைந்திருக்க வேண்டும். ஆமென். அன்பு நிறைந்திருக்கணும். ஆமென் சொல்லுவோம் பேசும்போது. ஹல்லேலூயா. அன்பு நிறைந்திருக்கும் அப்படின்னு சொன்னா கரங்களை உயர்த்தி தேவன் மேல அன்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த அன்பு நமக்குள்ளாய் கிரியை செய்ய என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா ஒரு நாள் எட்டு வந்து இந்த இடத்துல நிறுத்திடும். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அன்பு தாங்க எல்லாத்துக்குமே முதல் படி. ஆமென். அன்பு இருந்தா தான் பிள்ளைகளை நேசிக்க முடியும். ஆமென். அன்பு இருந்தா தான் எல்லா இடத்திலுமே காரியங்கள் ஜெயமாய் முடியும். ஆமென். இந்த அன்பு இருந்ததுனால தான் எங்கேயோ கிடந்த நம்மளை உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் பார்த்து இருக்கிறார். ஆமென். பார்த்தவர் ஒரு நோக்கத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஆமென். நோக்கத்தை ஃபிக்ஸ் பண்ணினவர் உன்னையும் என்னையும் பயன்படும்படியாய் அவருடைய வார்த்தையை சுமக்கும்படியாய் தெரிந்தெடுத்து இருக்கிறார். ஆமென். தெரிந்தெடுத்தவர் தான் சொல்றாரு உங்ககிட்ட நான் கனியை எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி. ஆமென். ஒருவேளை இந்த கனிகள் நம்ம இடத்துல காணப்படாமல் இதுவரையிலும் இருக்குமானால் கர்த்தர் மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. கனிகளை நம்ம என்ன செய்யலாம்? கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமென். காசு கொடுக்க தேவையில்லை. நீங்க எதையுமே விலைக்கிரயமா செய்யவே தேவையில்லை. மனசுல கர்த்தரிடத்துல கேட்டா போதும். தேவனுடைய அன்பு உங்களுடைய இருதயத்துல ஊற்றப்படும். அந்த அன்பு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா அநேகரை தாங்க செய்யும். ஆமென். அநேகரை வழி நடத்த உதவி செய்யும். ஆமென். அழிந்து போகிற வாழ்க்கை வாழ முடியாது என்று சொல்லி ஒரு மூலையில ஓரம் கட்டப்பட்டிருக்கிற ஒருவனை சந்தித்து அவரிடத்துல கர்த்தருடைய அன்பை சொல்லி அவனை கர்த்தருக்குள்ளாய் நடத்துவதற்கு அந்த அன்பு உதவி செய்யும். ஆமென். நீங்க எத்தனை பேர் கர்த்தருக்குள்ளாய் இருக்கிற அந்த அன்பை ருசிச்சு பார்த்திருக்கீங்க? ஆமென். அன்பை எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க? அந்த அன்பை எப்போ உணரலாம் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில நிறைய கஷ்டம் வந்து கண்ணில் தண்ணி வரும். அந்த தண்ணியை வெளியே வர வைக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் நிறுத்தி பிரச்சனை எல்லாத்தையும் ஓழ பண்ணி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி செயலில் காமிக்கும் போது தான் அந்த அன்பு அப்படியே என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா மனசார உணரலாம். ஆமென். எத்தனை பேர் இது வாழ்க்கையில உணர்ந்துருக்கிறீங்க? ஒரு பிரச்சனை பெருசா இருக்கும், அழுகுற ஒரு சூழ்நிலை வந்துடும். அழுதுட்டா எல்லாரும் பார்த்து அவமானமா நினைச்சிடுவாங்க. அந்த கண்ணீர் தரையில விழாதபடிக்கு கர்த்தர் அப்படியே துருத்தியில வந்து என்ன செஞ்சிருவாரு? அந்த கண்ணீர் ஏந்தி அந்த கண்ணீருக்கு பதில் எப்படியா வரும் தெரியுமா? சந்தோஷம்னு வரும். ஆமென். அந்த கண்ணீருக்கு பதில் எப்படி வரும் தெரியுமா? வாழ்க்கையில ஒரு கம்பீரமான வெற்றி, ஒரு நிச்சயத்தோடு கூட அந்த கண்ணீருக்கு பதில் வரும். ஆமென். இது எல்லாம் நடக்கணும்னா கனியுள்ள வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். ஆமென். இனிமே மரத்தை பார்க்கும் போதெல்லாம் அத்தி மரம் மட்டும் இல்ல, எந்த மரத்தை பார்த்தாலும் நம்மளுக்கு ஞாபகம் வரணும். இந்த அத்தி மரத்துல எப்படியா நான் ஒரு மரத்தை பார்க்கும்போது எப்படி கனி இருக்கணும்னு ஆசைப்படுறனோ, நான் வளர்க்குற செடி எப்படியா எனக்கு பலன் கொடுக்கணும்னு ஆசைப்படுறனோ, உன்னை தெரிந்து கொண்டவர் அவருடைய வார்த்தையை சுமக்கும்படியான ஒரு பொறுப்பை உன்னிடத்துல கொடுத்தவர் நிச்சயமாய் உன்னிடத்துல கனியை எதிர்பார்ப்பார். ஆமென். அந்த கனியை நீங்களும் நானும் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும், பயன்படுத்த வேண்டும், அதை அதிகரிக்க பண்ண வேண்டும். ஆமென். அப்பதான் என்ன ஆகும்? சர்ச்சில் நிறைய பேர் வந்து சேருவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அதனாலதான் என்ன பண்ணிருக்காரு? தெரிஞ்சிருக்கிறாரு, பயன்படுத்த விரும்புறவர் கனிகளை எதிர்பார்க்கிறார். ஆமென். இந்த கனியை வச்சுட்டு நீங்க என்னையா பண்ண போறீங்க? தொடர்ந்து வாசிப்போம். 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். இந்த இடத்துல பார்க்கிறோம் கர்த்தர் ஒரு ஆலயத்தை பார்க்கிறார். அந்த ஆலயம் எப்படியா இருக்கிறதுனா நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த காரியம் தான். கல்லர் குகையை போல இருக்கிறது. ஆமென். அப்படி பார்த்ததுனால கர்த்தர் கனிகளா நம்ம எல்லாரும் நிறைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா இப்படிப்பட்ட கல்லர் குகையா இருக்கிற ஆலயங்களை செழிப்பானதாய் நம்மளால மாற்ற முடியும். ஆமென். கர்த்தருக்குள்ளாய் நம்ம மாற்ற முடியும். ஹல்லேலூயா. இந்த ஆலயமாக இந்த சரீரம் கர்த்தருக்குள்ளாய் மாற்றும்படியாகவும் கெட்டு போயிருக்கிற கல்லர் குகையா இருக்கிற ஆலயத்தை கர்த்தருக்கு உகந்ததாக பரிசுத்தமானதாக மாற்றும்படியாகவும் கர்த்தர் உங்களிடத்தில் கனிகளை கொடுக்க விரும்புகிறார். ஆமென். இப்ப சொல்லுங்க, கனிகள் எதற்கு? ஆலயம் பாழா இருக்கிறது, அந்த ஆலயத்தை சீரமைப்பதற்கு உங்களிடத்தில் கனிகளை கர்த்தர் எதிர்பார்த்திருக்கிறார். இந்த ஆலயமாகிய சரீரம் சீரமைக்கப்படும்படியாகவே கர்த்தர் கனிகளை நிச்சயமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நம்மை வழி நடத்துகிறார். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, எங்கேயும் இருந்த நம்ம
தேடி வந்தார். அந்த கிராமத்தை எப்படியாய் தேடி போனாரோ அதே போல நம்முடைய குடும்பத்தை தேடி வந்தார். ஆமென். குடும்பத்தை தேடி வந்தவர் தான் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ எனக்கு தேவை என்று சொல்லி, நீ எனக்கு வேண்டும் என்று சொன்னவர் எப்படி நம்மளை உபயோகப்படுத்தி அவருடைய வார்த்தையை சுமக்கிறவர்களாய் மாற்ற விரும்புகிறார். ஆமென். மாற்ற விரும்புகிறவர் தான் சொல்றாரு, உன்னிடத்துல கனிகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆமென். அந்த கனிகள் எதற்கு என்று சொன்னால், பாழா இருக்கிற ஆலயம் சீரமைக்கப்படும்படியாய், பாலா இருக்கிற நம்முடைய ஆலயம், சரீரம் என்கிற இந்த ஆலயம் சீரமைக்கப்படும்படியாய் கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, கனிகளை எதிர்பார்க்கிறார். ஆமென். முதலாவதாக கர்த்தர் கிராமத்தை பார்த்தார், இரண்டாவதாக கர்த்தர் கழுதையை பார்த்தார், மூன்றாவதாக கர்த்தர் அத்தி மரத்தை பார்த்தார், நான்காவதாக கர்த்தர் ஆலயத்தை பார்த்திருக்கிறார். ஆமென். நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னா, நீ எதுக்கு சர்ச்சுக்கு போறேன்னு சொன்னா, நான் அவருக்கு தேவைன்னு சொன்னோம். சுவிசேஷம் சொல்ற இடத்துல நான் எதுக்கு சர்ச்சுக்கு வரணும்னு சொன்னா, நீ கர்த்தருக்கு தேவைன்னு சொன்னோம். ஆமென். நான் நீ அவ்வளவுதான் முடிச்சுக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த ஒரு வார்த்தையில கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நீ எதுக்கு சர்ச்சுக்கு போறேன்னு கேட்டா, நான் கர்த்தருக்கு வேணும். நான் எதுக்கு சர்ச்சுக்கு வரணும்னு நீங்க சுவிசேஷம் சொல்றவங்க கேட்டா, நீ கர்த்தருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. ஆமென். நீங்க சொல்ற ஒரு வார்த்தை ஒரு நாளும் அது தரையில விழுந்து போகாது. ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தர் இப்ப இவ்வளவு காரியத்தை நம்ம இடத்துல செஞ்சிட்டாரு. இவ்வளவு காரியத்துல நிலைத்திருக்க வேண்டுமானால் 2 காரியத்தை கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதற்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறார். 24வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவர்களை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் என்று சொல்லி ஜெபம் பண்ணும்போது குறை உண்டாயிருக்குமானால் உங்கள் பிதா மன்னிக்கும்படி மன்னியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தெரிந்து கொண்டவர், பயன்படுத்த விரும்புகிறவர், கனிகளை எதிர்பார்க்கிறவர், ஆலயத்தை சீரமைக்கும்படியாய் முன்குறித்தவர். நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, ஒரு மகத்தான விசுவாசத்தை. ஆமென். விசுவாசம் எப்படி இருக்குன்னா, அப்படி இப்படி எப்படியுமே என்ன செய்யக்கூடாது, கொஞ்சம் கூட நவுந்துடக்கூடாது. ஆமென். யார் என்ன சொன்னாலும், ஒருவேளை மனிதர்கள் என்ன வேணா பேசலாம், ஒருவேளை சபையில் இருக்கிறவங்களுக்கு கூட நமக்கு விசுவாசத்தை விட்டு நழுவி போகிற மாதிரி ஒருவேளை வார்த்தைகள் நம்மளுக்கு நேராக கடந்து வரலாம். அப்படி கடந்து வந்தாலும் மலை போன்ற விசுவாசம் நம்முடைய இருதயத்தில் நிலை நிற்க வேண்டும். ஆமென். அப்படி நிலை நிற்குமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டவர், பயன்படுத்த விரும்புகிறவர், கனிகளை எதிர்பார்க்கிறவர், ஆலயத்தை சீரமைக்க விரும்புகிறவர். கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் என்னையும் இந்த விசுவாசத்தின் மூலமாய் அவர் பயன்படுத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசத்துல நல்லா பலப்பட்டு செயல்பட்டு இருக்கிறீங்க? ஆமென். விசுவாசத்துல பலப்பட்டு எத்தனை பேர் கர்த்தருடைய அற்புதத்தை பார்த்திருக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசத்துல பலப்பட்டு நடக்குமான்னு நினைச்ச காரியங்கள்லாம் நடந்து முடிந்து இதுக்கு மேலே கர்த்தர் என் வாழ்க்கையில செய்வார்னு எத்தனை பேர் நம்பிக்கையோடு காத்திருக்கிறீங்க? ஆமென். காத்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார் கர்த்தர், விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் மலை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும், மலை போன்ற காரியங்கள் வந்தாலும், எப்படியா இந்த கழுதை குட்டி ரொம்ப நாளா கட்டப்பட்டு, ஒருவேளை இது நினைச்சிருக்கோம், நான் கழுதையா பிறந்துட்டேன், இதுக்கு மேல நான் அப்படின்னு கத்தி வாழ்க்கை முடிஞ்சிடும் நினைச்சிருக்கோம். ஆனா அது வாய் அடைக்கப்பட்டதுன்னு சொன்னா எப்படி பிரமிச்சு பாக்குது. எப்படி சொல்றாங்க? உன்னதத்தில் தேவனுக்கு சொல்றவங்க எப்படி சொல்றாங்க? மனதார சொல்றாங்க, அறகுறையா சொல்றாங்க, மனதார சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க தெரியுமா? ஒரு வாட்டி சொல்லலாமா? ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் ஓசன்னா ஓசன்னா பாடுவோம், உன்னதத்திலே தாவீதின் ஓசன்னா ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. இதோட அவங்க பயங்கர மேலதாளத்தோடு பயங்கர சந்தோஷத்தோடு பாடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். இந்த கழுதை குட்டிக்கு ட்ரெஸ் போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆமென். இந்த கழுதை மேல ஒருத்தர் தொடர்றது கூட வாய்ப்பே இல்லை. இப்போ இந்த கழுதை குட்டி வருது. இப்போ எல்லாரும் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, எப்போ வரும், நான் எப்போ என் துணியை விரிப்பேன், என் துணி மேல எப்போ இந்த கழுதை குட்டி நடக்கணும் அப்படி ஆவலா எதிர்பார்க்கறாங்க. இப்போ இந்த கழுதைக்கு எப்படி இருந்திருக்கும்? மனசுக்குள்ள எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும். இந்த கழுதை குட்டி என்ன நினைச்சிருக்கோம்? கடைசி வரைக்கும் இப்படியே கழுத்துல கட்டி போடுவாங்க, எவனா 4 மூடியை தூக்கி போடுவான், சுமந்து தீர்த்தமா முச்சமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கோம்?
ஒருவேளை அது நினைச்சிருக்கலாம். ஆமென். நம்ம கூட ஒருவேளை என்ன நினைச்சிருக்கலாம், கடைசி வரைக்கும் நானு இப்படியே தான் இருப்பேன், கடைசி வரைக்கும் என் வாழ்க்கை மாறாது, கடைசி வரைக்கும் என் பையன், கடைசி வரைக்கும் என் புருஷன், கடைசி வரைக்கும் என் குடும்பம் மாறாதுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மாறவே மாறாது. ஆமென். இந்த கழுதை குட்டியை போல கர்த்தர் வருகை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்து கர்த்தர் வரும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் கட்டவிழ்க்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் என்னுடைய வாழ்க்கை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் என் வழியை சீர்படுத்தி நான் போகிற வழிகளிலே கம்பளங்களை விரித்து நான் நடக்கிற ஒரு நாளை நிச்சயமா ஏற்படுத்தி தருவார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு காத்திருப்போமானால் நிச்சயம் நடக்கும். ஆமென். ஆமென். எத்தனை பேர் மனசுக்குள்ள நினைச்சிட்டே இருக்கீங்க, என் வாழ்க்கை எப்போ மாறும், என் சூழ்நிலை எப்போ மாறும்? தாவீதின் ராஜா இருக்கிற கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், முன்குறித்து இருக்கிறார். முன்குறித்தவர் கனிகளை எதிர்பார்க்கிறார். கனிகளை எதிர்பார்க்கிறவர் உன்னையும் என்னையும் ஆலயத்தை சீரமைக்கும்படியாய் பயன்படுத்த விரும்புகிறார். அந்த தேவன் நிச்சயமாய் வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். வாக்குத்தத்தங்கள் நிறைவேற கொஞ்சம் லைட்டா என்ன செய்யும், தாமதிக்கும். ஆமென். இந்த கழுதைக்கு கட்டவிழ்க்க கொஞ்சம் தாமதிச்சிருக்கும். ஏன்னா 4 பேர் என்ன செஞ்சுட்டாங்க, அந்த வசனத்தை நம்ம வாசிப்போமா? 4வது அதிகாரத்துல அவர்கள் போய் வெளியே இருவழி சந்ததியில் ஒரு வாசலருகே கட்டியிருந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர் நீங்கள் குட்டியை அவிழ்த்தது என்னவென்றார்கள். ஆமென். நம்ம இப்படி கர்த்தருக்குள்ள போகும்போது இந்த மாதிரி ஒரு 2-3 பேர் வரதான் செய்வாங்க. ஆமென். இப்படி வர்றதுனால என்ன செய்யும், கொஞ்சம் தாமதிக்கும், நடக்க வேண்டியது கொஞ்சம் தாமதிக்கும். ஆமென். இப்படி தாமதிக்க அப்பதான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் சொன்னது போல விசுவாசம் நமக்குள்ள விருத்தி அடைய ஆரம்பிக்க வேண்டும். ஆமென். விசுவாசம் விருத்தி அடைய அப்பதான் வாயிலிருந்து என்ன வரும்னு சொன்னா, நான் கர்த்தருக்கு வேண்டும்னு வரும். ஒருவேளை விசுவாசம் இல்லைன்னா வரும், கர்த்தர் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை நிச்சயமாய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, விசுவாசத்தின் நிறைவுக்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டும். ஆமென். அடுத்ததாக அந்த இடத்துல பார்க்கிறோம், விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். 2வதாக மற்றவர்களை மன்னிக்கிற ஒரு மனப்பான்மை நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். ஆமென். மன்னிக்கிற மனப்பான்மை நம்முடைய சிந்தையில இருக்க வேண்டும். மற்றவர்களை மன்னிக்கிற அந்த சிந்தைய மனப்பான்மை வரும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக முன்குறித்தவர், தெரிந்து கொண்டவர், பயன்படுத்த விரும்புகிறவர், கனிகளை எதிர்பார்த்து நமக்குள்ளாய் கனிகளை உருவாக்குகிறவர், ஆலயத்தை சீரமைக்கும்படியாய் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு உருவாக்குகிறவர் நிச்சயமாய் நம்மை பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்மை பயன்படுத்த வேண்டுமானால் 2 காரியம், 1 விசுவாசம், 2வது மற்றவர்களை மன்னிக்கிற மனப்பான்மை இருக்க வேண்டும். ஆமென். ஒருவேளை என்னாலாம் மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தர் 26வது வசனத்துல சடனா ஒரு வசனத்தை சொல்றாரு. வாசிப்போமா? மன்னியாதிருப்பீர்களானால் உங்கள் பிதா ஆமா, நீங்க மன்னிக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அவரால் என்ன பண்ண முடியாது, மன்னிக்க முடியாது. மன்னிக்க முடியல அப்படின்னு சொன்னா வியாதி வரும், வேதனை வரும், வழியில போறவங்க கைத்து மாதிரி அடிச்சுட்டு போயினே இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலை எல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். இந்த விசுவாசத்தை நிறைவுனால மற்றவர் செய்யறதை நம்ம என்ன செய்யணும், மன்னிக்கணும். கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் செய்த பல துரோகங்களை மன்னித்து இருக்கிறார். ஆமென். பல விதமான மன்னிக்க முடியாத துரோகங்களை அவர் மன்னித்திருக்கிறார். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை ஆராதிக்கிற, இப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிற நீங்களும் நானும் என்ன செய்யணும், மன்னிக்கணும். ஆமென். மன்னிக்கிறதுனால நம்ம ஏதாச்சும் இழந்து போக போறோமா? இல்ல. மன்னிக்கிறதுனால யாராச்சும் விட்டு கொடுக்க போறோமா? இல்ல. மன்னிக்கிறதுனால யாராச்சும் குடும்பத்தில் இருக்கிறவங்க இழந்து போக போறோமா? இல்ல. மன்னிக்கிறதுனால அநேகர் நம்மோடு கூட வருவார்கள். ஆமென். மன்னிக்கிறதுனால அநேகர் கூட நம்மோடு கூட கை கோர்ப்பார்கள். ஆமென். மன்னிக்கிறதுனால ஒரு ஜெயம் உண்டாகும். ஆமென். மன்னிக்கிறதுனால ஒரு வெற்றி உண்டாகும். ஆமென். மன்னிக்கிறதுனால வாழ்க்கை மாறுங்க. ஹல்லேலூயா. மன்னிப்பு தான் எல்லாத்துக்குமே. ஹல்லேலூயா. மன்னிக்கிறவன் ஒரு நாள் கெட்டு போறதே இல்லை. ஆமென். ஒரு நாள் மன்னிச்சு தான் பார்ப்போமே, அவங்க செய்ய முடியாத தப்பு தான் பண்ணிக்கணும், ஒரு நாள் மன்னிச்சு தான் பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. மன்னிக்கிறதுனால ஒரு நாளும் நம்ம அழிந்து போக போறது இல்லை. ஹல்லேலூயா. மன்னிக்கிறதுனால ஒரு நாளும் கெட்டு போக போறது இல்லை. ஆமென். ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க, சரி பாவம் மன்னிச்சுட்டு விடுவோம். போக போக நம்முடைய வாழ்க்கையில எப்படி கர்த்தருக்கு முன்பாக நம்ம எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா, அலங்கரிக்கப்பட்ட கிரீடமாய் தெரியும். ஆமென். அலங்கரிக்கப்பட்ட ஒரு நல்ல வீடாக தெரியும். ஆமென். மற்றவர்களை மன்னிக்க நம்முடைய குடும்பம் கர்த்தருடைய பார்வையில் எப்படி தெரியும், விசேஷித்த விதமாய் தெரியும். ஆமென்.
விசேஷித்த விதமான கர்த்தருடைய பார்வை நம்ம மேல வரும். ஆமென். வர 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 ஆமென். ஹல்லேலூயா. எல்லாமே வந்துட்டே இருக்கு. ஹல்லேலூயா. இடம் கொள்ளாம மட்டும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இப்படி நம்ம மற்றவங்களை மன்னிக்க மன்னிக்க இந்த உலகம் ஒருவேளை நம்மை பகைக்கலாம், ஒருவேளை மன்னிக்க மன்னிக்க ஒருவேளை ஏதாச்சும் காரியம் எதிராய் நமக்கு தென்படலாம். இப்படி தென்படுமானால் ஒரு வசனத்தை நம் நினைவு கூற வேண்டும். உலகமோ சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும், ஆனால் நாம் துக்கப்படுவோம். ஆனால் ஒரு நாள் வரும், நம்முடைய துக்கம் என்னவா மாறிடும் அப்படின்னு சொன்னா சந்தோஷமாய் மாறிடும். ஆமென். அந்த சந்தோஷத்தை ஒரு காலம் ஒரு நாளும் அதை அழித்து போட முடியவே முடியாது. ஆமென். ஒருவராலும் அதை பறித்துக் கொள்ளவும் முடியாது. ஆமென். ஒருவராலும் அதை எடுத்துக் கொள்ளவும் முடியாது. ஆமென். அந்த சந்தோஷம் நித்திய 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 காலமாய் பரலோகத்திலே கர்த்தரோடு கூட நாம் பிரவேசிக்கிற வரைக்கும் அந்த மன்னிப்பு கர்த்தர் நம்மோடு கூட நிலைத்திருக்க செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியா நம்ம ஒரு காரியத்தை பார்த்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டவர், நம்மை அவருடைய வார்த்தையை சுமக்கும்படியாகவே தெரிந்து கொண்டிருக்கிறார். வார்த்தையை சுமக்கும்படியாய் தெரிந்து கொண்டவர் கனிகள் நம்முடைய காணப்படும்படியாய் அவர் எதிர்பார்க்கிறார். அதை எதற்காக எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி சொன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நம்ம கடந்து வந்திருப்போம். நம் கடந்து வந்த காரியங்களிலே படுகொழியில் அநேகர் இருப்பார்கள், அழிவின் விளிம்பில் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களை சீரமைக்கும்படியாய் இந்த ஆலயமாகிய இந்த சரீரம் மறுபடியும் சீரமைக்க நீங்கள் ஆராதிக்கிற இடத்தில் இருக்கிற ஆலயம் ஒருவேளை கல்லர் குகையை போல இருக்குமானால் அதை கண்டெடுத்து கர்த்தர் அதை சீரமைக்கும்படியாகவே உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். தெரிந்து கொண்டவர் நம்மை இன்னும் அதிகமாய் வளர்ச்சியடைய செய்ய வேண்டுமானால் விசுவாசம் காணப்பட வேண்டும், மற்றவர்களை மன்னிக்கிற அந்த நற்குணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆமென். அடுத்ததாக 28வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? கொடுத்தவர்கள் யார் என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், நீங்கள் எனக்கு உத்தரவு செய்யும். இன்ன அதிகாரத்தினாலே இன்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன். யோவான் கொடுத்த ஸ்தானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ? எனக்கு உத்தரவு சொல்லுங்கள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய சபையில கூட அநேகர் ஒரு வேளை நம்ம இடத்துல என்ன கேட்கலாம், ஒரு கேள்வி கேட்கலாம். ஆமென். இல்லைன்னா பாஸ்டர்மா கூட ஏதாச்சும் ஒரு ஆலோசனை நம்ம இடத்துல என்ன செய்யலாம், கேட்கலாம். ஆமென். அப்படி ஆலோசனை கேட்கும் போது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா அடுத்த 2 வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவர்கள் தேவனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் பின்ன ஏன் விசுவாசிக்கலன்னு கேட்பா. மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் மனுஷனுக்கு பயப்பட வேண்டியதா இருக்கும். ஆலோசனை பண்ணி. ஆமென். இப்போ ஒரு ஆலோசனை கேட்கும் போது ஒருவேளை கையை தூக்கிட்டா ஒருவேளை நம்ம மேல பழிய போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், ஒருவேளை கையை தூக்காம விட்டா பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம அசிங்கமா நினைச்சிருவாங்களோ, ஒருவேளை கையை தூக்கலாமா இல்ல பாதியில பியூலா மாதிரி தூக்கிட்டு பாதியில நிறுத்திடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள என்ன செய்யறோம், ஆலோசனை பண்ணினா இது கொஞ்ச நேரத்துல பண்ணலாமா வேணாமான்றதுக்குள்ள பக்கத்துல இருக்கிறவங்க கையை ஹைட்டா தூக்கிடுறாங்க. ஹைட்டா தூக்கி என்ன செஞ்சிடறாங்க, கர்த்தர் இடத்துல இருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றாங்க. இப்போ அவங்க ஆசீர்வதிக்கிறத பார்க்கும்போது வயிறு என்ன அது லைட்டா, ஐயோ அன்னைக்கே கையை தூக்கி இருக்கலாமே, தூக்காம விட்டுட்டோமே, அன்னைக்கே என் மனசு சொல்லிச்சு கையை தூக்க சொல்லி, அன்னைக்கே பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னாங்களே நீ கையை தூக்க பார்த்துக்கலாம் கர்த்தர் தேவையை செஞ்சுப்பான்னு சொன்னாங்களே, இல்ல கையை தூக்கு 1 மணி நேரம் தானே ஜெபம் பண்ணிடலான்னு சொன்னாங்களே, இல்ல கையை தூக்கு 1 மணி நேரம் வேதம் வாசிச்சிடலான்னு சொன்னாங்களே, எனக்குள்ளேயே குழம்பி கையை தூக்காம போயிட்டேனே அப்படின்னு சொல்லி நம்ம பல நேரங்களில் என்ன செய்யறோம், ஆலோசனை பண்ணி இழந்து போறதுனால ஃபீல் பண்றோம். அப்படி ஃபீல் பண்றதுனால ஒரு மிகப்பெரிய இழப்பை நம்ம சந்திக்கிறோம். என்ன இழப்புன்னு சொன்னா 33வது அதிகாரத்துல வாசிக்கலாம். இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்பொழுது இயேசு இன்ன அதிகாரத்தினாலே செய்கிறேன் என்று
சொல்லேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. அதிக நேரம் ஆலோசனை பண்ணி குழம்பி போயிட்டு வாய்ப்புகளை தவற விடுறதுனால கர்த்தர் நமக்காக செய்ய வச்சிருக்கிற அநேக காரியங்களை நாம் படிப்படியா இழந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஆமென். ஒருவேளை நம்முடைய கண்கள் பார்க்காம இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நமக்காக வைத்திருந்த கண்ணுக்கு மறைவான அநேக ஆசீர்வாதங்களை இப்படி நமக்குள்ளாகவே ஆலோசனை பண்ணி நமக்குள்ளாகவே நம்ம அநேக தீர்மானங்களை தப்பான முடிவுகளை எடுக்கிறதுனால கர்த்தர் நமக்கு வைத்திருந்த அநேக ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து போகிறோம். ஆமென். நம்மை முன்குறித்தவர், வார்த்தையை சுமக்க வேண்டும் என்று தீர்மானித்தவர், கனிகளை எதிர்பார்த்தவர், ஆலயத்தில் ஏதாவது உன்னை கொண்டு செய்ய வேண்டும் என்று கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார். அப்படி நினைத்தவர் உன்னை பயன்படுத்துகிற காலத்துல நீ யோசிக்கிறதுனால யோசித்து பக்கத்துல இருக்கிறவங்களை, பின்னாடி இருக்கிறவங்களை, நமக்கு தவறான ஆலோசனை சொல்றவங்களை நினைச்சு நீங்க தப்பான யோசனைகளுக்குள்ள நீங்க போறதுனால கர்த்தர் உனக்காய் வைத்திருக்கிற அநேக காரியங்களை இழந்து இப்பொழுது வெறுமையாய் நம்ம உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இந்த வெறுமை ஏன் வந்தது? இந்த வறுமை ஏன் வந்தது? இந்த இழப்பு ஏன் வந்தது? கர்த்தருக்குள்ளாக அநேக காரியங்களை நாம் யோசித்து புலம்பி தவறான முடிவுகளை எடுத்ததினாலேயே இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறோம். ஆமென். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிற மூலையும் என்னையும் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு வேண்டும் என்று சொல்லி. ஆமென். நீ கர்த்தருக்கு தேவை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நேரத்தில் நீங்கள் கர்த்தரை அர்ப்பணிப்பீர்களானால், கர்த்தருக்குள்ளாக உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால், உங்களையும் என்னையும் கர்த்தர் முன்குறித்தவர், தெரிந்து கொண்டவர். அவர் வார்த்தையை சுமந்து உனக்காக அநேகரை முன்குறித்திருக்கிறார். ஆமென். நீ போய் வார்த்தையை சொன்னா அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென். உன்னுடைய வார்த்தை நிச்சயமாய் அவர்களை தேற்றும். ஆமென். உன்னுடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கையை நிச்சயமாய் மாற்றும். அவருடைய குடும்பத்தின் கண்ணீரை நிச்சயமாய் மாற்றும். குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை அடைவார்கள். தீய பழக்கத்திலிருந்து நிச்சயமாய் விடுதலை அடைவார்கள். இதற்கெல்லாம் கர்த்தர் உன்னை மாத்திரமே முன்குறித்திருக்கிறார். ஆமென். எப்படிப்பட்டவர் மனநிலைமையில் இருக்கிறவர்கள் உங்களை கொண்டு பயன்படுத்தினால் அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்று கர்த்தருக்கு தெரிந்தபடினாலே உன்னால் அவரிடத்துல பேச முடியும், நீ அவரிடத்துல பேச முடியும் என்று கர்த்தர் முன்குறித்ததினாலே, அவர் அறிந்ததினாலே உங்களையும் என்னையும் கர்த்தர் முன்குறித்து நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அழறவங்களுக்கு அதிகமா அழுதவங்க போய் சொன்னாதான் என்ன செய்ய முடியும்? ஆறுதல் சொல்ல முடியும். ஆமென். புலம்புனவங்களுக்கு தான் எப்படி தெரியும்? புலம்புறவங்களோட மைண்ட் செட் தெரியும். ஒருவேளை ஒருத்தவங்க 5 நிமிஷத்துக்கு மேல புலம்பிட்டா இது வரைக்கும் புலம்பவே இல்லை, வாழ்க்கையில் எல்லாமே நல்லா இருக்கிறவங்க அவங்க புலம்புறவங்களை பார்த்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் எரிச்சல் வந்துடும். ஆமென். அதனாலதான் அழறவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது கர்த்தர் அனுப்புவார். ஆமென். புலம்பி விடுதலை பெற்றவங்களுக்கு தான் கர்த்தர், புலம்புற ஒருத்தருக்கு கர்த்தர் சத்தியத்தை சொல்லும்படியா அனுப்புவார். ஆமென். வியாதியில நிலைத்திருந்து வியாதி குணமாகாதா என்று சொல்லி அழுது புலம்பி வேதனையோடு கூட கர்த்தர் எழுத்துல முழங்கால் படிட்டு போது பூரணமாய் வியாதி குணமடைந்து இருக்கிறவங்கள தான் ஒருத்தவங்க வியாதியில படுக்கையில் இருக்கிறவங்க கிட்ட அனுப்புவாரு, நீ போய் சுவிசேஷத்தை சொல்லு என்று சொல்லி. ஆமென். இப்படி பலதரப்பட்ட விஷயத்தில் அகப்பட்டு இருக்கிற ஜனங்களுக்கு, பலதரப்பட்ட பிரச்சனையில் இருந்து மீண்டு வந்த உங்களையும் என்னையும் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்தை முன்குறித்திருக்கிறார். உடைய கர்த்தர் வேதத்தை சுமக்கும்படியாய், கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கும்படியாய் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். உன் குடும்பத்தை பார்த்தவர், உன்னை பார்த்தவர், உன்னிடத்திலே கனிகளை பார்த்தவர், ஆலயத்தை சீர்படுத்தும்படியான நற்குணங்களை உன்னிடத்திலே பார்த்தவர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். தேவ சபையை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்பாயானால் கர்த்தர் நிச்சயமாய் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். இந்த குருத்தோலை ஞாயிறிலே கர்த்தர் எப்படியாக ஒரு கழுதையின் மேலே ஏறின போது அந்த கழுதைக்கு ஒரு மேன்மை வந்தது, அந்த கழுதையினுடைய வாழ்க்கையில வெளியேறப்பட்ட ஒரு மகிழ்ச்சி வந்தது. இந்த நேரத்திலும் கூட நம்ம கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். நம்முடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட போகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வேத வசனம் எப்படியா நம்மோடு கூட பேசினது, நீ கர்த்தருக்கு வேண்டும் என்று சொல்லி. ஆமென். இனிமேல் கர்த்தர் எந்த விதத்திலே நம்மை அழைக்க விரும்புகிறாரோ, எந்த விதத்திலே கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறாரோ, எந்த விதத்திலே கர்த்தர் நம்மை இன்னுமாய் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நம்மை வளர்க்க விரும்புகிறாரோ அதற்கு ஏற்றாற் போல நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே. எல்லாரும் சொல்லலாமா? என்னை முன்குறித்தவர் நீங்கப்பா, என்னை பயன்படுத்த விரும்புகிறவர் நீங்க ஆண்டவரே, கனிகளை எதிர்பார்க்கிறவர் நீ, ஆலயத்தை சீரமைக்கும்படியாய் முன்குறித்தவர் நீங்கப்பா. என்னை உருவாக்குங்க ஆண்டவரே, உருவாக்குமே ஆண்டவரே,
சுமக்கும்படியாய் என்னுடைய கனிகளை எதிர்பார்த்திருக்கிறீர். நான் தகப்பனை கனி உள்ளவனாய் வாழ எனக்கு உதவி செய்வீராக. நீர் ஆலயத்தை பார்த்து அதை சீரமைக்கும்படியாய் என்னுடைய ஆலயமாகி இந்த சரீரம் சீரமைக்கும்படியாய் கனிகள் காணப்படட்டும் ஆண்டவரே. கள்ளர் குகையாக்கப்பட்டிருக்கிற ஆலயங்கள் சீரமைக்கும்படியாய் நீர் எங்களை பயன்படுத்துவீராக. பாழாய் போகிற ஆலயங்களை சீரமைக்கும்படியாய் நீர் எங்களை பயன்படுத்துவீராக ஆண்டவரே. இப்படி நீங்க எங்களை பயன்படுத்த வேண்டுமானால் விசுவாசம் எங்களுக்குள்ளாய் நிலைத்திருக்க வேண்டும். மற்றவர்களை மன்னிக்கிற மனப்பான்மை எங்களுக்குள்ளாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. இறுதியாக எவ்வளவு காரியங்களை எங்களுக்காய் செய்கிறவர் அப்படியானவரே, உடைய வாய்ப்பை நாங்கள் தவறி விடாதபடிக்கு, தெரியாது என்கிற அந்த வார்த்தையை நாங்கள் உபயோகித்து விடாதபடிக்கு, எங்களுக்காய் நீர் வைத்திருக்கிற எந்த காரியத்தையும் நாங்கள் இழந்து விடாதபடிக்கு, எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. எப்படியா இந்த மார்க் 11வது அதிகாரத்தில் இந்த கிராமத்தை பார்த்து, இந்த கழுது குட்டியை பார்த்து, அத்தி மரத்தை பார்த்து, ஆலயத்தை பார்த்தேன் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீர் எங்கள் குடும்பத்தை பார்த்திருக்கிறீர், நீர் என்னை பார்த்திருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த கனிகளை நீர் பார்க்க போகிறீர். என்னுடைய ஆலயங்கள், என்னுடைய சரீரமாக ஆலயம் சீரமைக்கப்படுவதை நீர் பார்க்க போகிறீர் ஆண்டவரே. அநேகரை தகப்பனே ஆவியானவரே உமக்குள்ளாய் திருப்புகிற அந்த காரியத்தை நீர் பார்க்க போகிறீர் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் கடந்து செல்கிறோம் ஆண்டவரே. ஒரு வேலை நாங்கள் யாரையாவது மன்னிக்காது இருப்போமானால், இந்த மன்னிக்கிற குணங்கள் எங்களுக்குள்ள இராது இருக்குமானால் இந்த இடத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மன்னிக்கிற நற்குணங்களை எங்களுக்குள்ள உண்டு பண்ணி தருவீராக ஆண்டவரே. இனி என்னுடைய வாழ்க்கையில தெரியாது என்கிற வார்த்தை வரக்கூடாது அப்பா. இனி தகப்பனே சபையில எந்த காரியங்கள் கடந்து வரும் போதும் தகப்பனே நாங்கள் விசுவாசத்தோடு நீர் எங்களுக்காய் நடப்பிக்க போகிற காரியங்கள் பெரிதா இருக்கும் என்று சொல்லி நாங்கள் கரங்களை உயர்த்த நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக அப்பா. இனி எங்களை யாராகிலும் ஏன் சபைக்கு போகிறீர்கள் என்று கேட்டால் நான் கர்த்தருக்கு வேண்டும் என்று சொல்ல வேண்டும் ஆண்டவரே. ஒருவேளை நான் சுவிசேஷம் சொல்லுகிறவர்கள் நான் ஏன் சபைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் தைரியமாய் விசுவாசமாய் தகப்பனே நீங்கள் கர்த்தருக்கு வேண்டும் என்று இந்த வார்த்தையை நாங்கள் பகிரங்கமாய் விசுவாசத்தோடு சொல்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன மாதிரி நீ யாருக்கு தேவை? ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. இது அழகாய் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. இயேசு பார்த்தார் கிராமத்தை. எங்கிருந்து பார்த்தார் தெரியுமா? எருசலேமிலிருந்து பார்த்தார். எருசலேம் ஒரு உயர்வான பட்டணம். உயர்வான இடத்துல இருந்து தாழ்மையா இருக்கிற அந்த கிராமத்தை கர்த்தர் பார்த்தார். பட்டணத்துல இருந்து எதை பார்த்தாரு? கிராமத்தை பார்த்தார். நம்ம வாழ்க்கையில உயர்வா இருக்கிற உன்னதத்தில் இருக்கிற தேவன் தாழ்மையா இருக்கிற நம்மளை என்னையும் பார்க்கலாமே. அண்ணால் சொன்னது போல நீங்க சொல்லணும். அவர் பாத்தீங்கன்னா தாழ்மையில இருக்கிறவர்களை கண்ணோக்கி பார்க்கிறவர். கட்டணத்திலிருந்து கிராமத்தை பார்க்கிறார் ஆண்டவர். ஆமே. அழகா சொன்னாங்க அந்த தம்பி. நம்ம ஒதுக்கப்பட்ட பட்டணம், புறக்கணிக்கப்பட்ட பட்டணம், யார் கண்ணுலயும் படாத பட்டணத்தை கர்த்தர் பார்த்தா, இன்னைக்கு நீங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒதுக்கப்பட்டவங்க, உங்களை என்னையும் கர்த்தர் பார்த்து இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது கழுதையை பார்த்தா. இந்த கழுதையை பார்க்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. சகரியா 9:9 சொல்லப்படுது வாக்கு தத்துவம். கழுதையின் மேலும் கழுதையின் மறியின் மேலும் இயேசு வருவார். அந்த வாக்கு தத்துவம் நிறைவேற்றதுக்காக கர்த்தர் கழுதையை பார்த்தார். இன்னைக்கு உங்களை ஆண்டவர் பார்க்கிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் நிறைவேறதுக்காக கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். மூணாவது எதை பார்த்தாரு? அத்தி மரத்தை பார்த்தார். முதல்ல கிராமத்தை பார்த்தார். எங்கிருந்து பார்த்தாரு? உயர்வான எருசலேமிலிருந்து கிராமத்தை பார்த்தாரு. ரெண்டாவது பட்டணத்துல அந்த கிராமத்துல இருந்து எதை பார்க்கிறாரு? கழுதையை பார்த்தாரு. கழுதையிலிருந்து அப்புறம் அந்த கழுதை வந்துட்டு வருவல்ல என்ன பண்றாரு? அத்தி மரத்தை பார்க்கிறார். 13வது வசனத்துல ஒரு மரத்துல இலை இருக்கும்போது அது கனி இருக்கும். அத்தி மரத்தினுடைய பெசல் அதுதான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கனியை கர்த்தர் எதிர்பார்க்கிறா. கனி கொடுப்பியான்னு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். வருஷம் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கார். கனி கொடுப்பியான்னு. கனி இருந்தா ஆலயத்தை கர்த்தர் பார்ப்பா. உன்னை பார்ப்பாரு. உனக்குள்ள இருக்க எல்லா அசுத்தத்தை எடுத்து போட்டுட்டு கடைசியா என்ன பண்ணுவார்னா அவர் உன்னை தேவ ராஜ்யத்துக்கு கொண்டு போவார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற விசுவாசம். ரெண்டாவது மன்னிப்பு. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, எத்தனை முறை தான் மன்னிக்கிறது? இந்த பூமியில நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இயேசு கடைசி பரியந்தம் மன்னித்தார். மன்னிக்கிறவன் தேவ பிள்ளையாய் மாறுகிறான். அல்லேலூயா. சாதா மன்னிக்கிறவன் மனுஷன், துரோகத்தை மன்னிக்கிறவன் தேவ பிள்ளை. ஆமே. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் செய்வாராக. அடுத்தது அழகா சொல்லப்பட்டிருக்குது. அந்த ஜனங்க அந்த கிராமத்தை அந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு வேக வேகமா கிராமத்தை பார்த்தாரு, கழுதையை பார்த்தாரு, அத்தி மரத்தை பார்த்தாரு, ஆலயத்தை பார்த்தாரு. ஆலயத்தை பழுது பார்த்து எல்லாத்தையும் சரி பண்ணாரு. அழகா போட்டிருக்கோம். அதுல துரிதமாய் செய்து முடிச்சார். ஏன் தெரியுமா துரிதமா செஞ்சு முடிச்சாரு? இன்னும் 5
5 நாள்ல இயேசு அடிக்கப்பட போகிறார். அல்லேலூயா. அவர் பலியாக ஆலயத்துக்கு கொண்டு போகப்பட்டார். கொண்டு போகப்பட்ட இயேசு 5 நாள்ல அடிக்கப்பட போகிறார். அடிக்கப்படும் போது ரத்தத்தின் பெருவெள்ளத்தோடு கூட அவர் காயப்பட்டார். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? நீ அவர் நானும் அவரோடு கூட ராஜ்யத்தில் இருக்கும்படியாக இவ்வளவு பாடுகளையும் இயேசு பட்டார். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வரார். பார்த்துட்டு கடைசி ஆலயத்தை பார்த்து சரி பண்ணிட்டு கடைசியா பார்க்கிறார், எருசலேமை பார்த்தார். எருசலேம்ல இருக்கிற ஜனங்களை அவர் பார்க்கிறார். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் இல்லாத பாவத்திலே அக்கிரமத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்து கண்ணீர் விட்டார். உன்னை என்னையும் பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார். இந்த ரட்சிப்பு சாதா வரல தேவ பிள்ளையே. இயேசுனுடைய வேர்வை துளி ரத்தமாய் மாறிச்சு. அவருடைய கண்ணீர் ரத்தமாய் மாறிச்சு. இன்னைக்கு அப்படியே கர்த்தர் உன்னை என்னையும் பார்த்து இருக்கிறார். இன்னைக்கு சொல்லுங்க, என்னை பார்த்து இருக்கிறீங்க. நீங்க பாடினாரு தம்பி, என்ன ஆண்டவரே உங்ககிட்ட குழவெல்லாம் அர்ப்பணிக்கிறையா. ஆண்டவரே எனக்கு யாரு உண்டு, என்ன நீங்க மட்டும்தான் என்னை பரிசுத்தமாக்க முடியும், பரிசுத்தமாக்க முடியும். அருமையான தேவ பிள்ளையே, இயேசு யாருக்கும் தெரியாது, ஒருவனுக்கும் தெரியாது. இயேசு பலியாக கொண்டு போகப்பட்டார். அப்பதான் அவரு இந்த கழுதையின் மேல பவனி வருகிறார். இதை நிறைய பேர் சொல்லுவாங்க, இது சம்பிரதாயம். எந்த சம்பிரதாயம் இல்லைங்க. 4 அதிகாரத்துல இது சொல்லப்பட்டிருக்குது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 அதிகாரத்திலும் இந்த கழுதையினுடைய பவனியை குறித்து சொல்லப்பட்டது. இயேசு ஒரு காரியத்தை 2 முறை சொன்னாலும் அது ரொம்ப முக்கியம். 4 முறையே இது எழுதப்பட்டிருக்குது. 4 புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. எவ்வளவு முக்கியம். அவர் போகிறார், கட்டப்பட்ட கழுதை. நீ கட்டப்பட்டிருக்கிற உன்னை இயேசு தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அந்த தம்பி சொன்ன மாதிரி ரொம்ப அழகாய் சொன்னாரு. இன்னைக்கு இவங்க செய்யட்டும் அவங்க செய்யட்டும் இல்லைங்க, ஆண்டவர் உன்னைதான் தெரிந்து கொண்டிருக்கிறார். குறைவிலிருந்து கர்த்தருக்காக எழும்பு. அடுத்தவங்களை கை காட்டிட்டாத. நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் எந்த கிறிஸ்துவனுக்குள்ள வருது, அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்க நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீங்க நான் தேவை, நீங்க எனக்கு தெரிய வந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, அங்கிருந்து அந்த கிராமத்துக்கு ஆண்டவரே அவங்க சீசர்கள் சொல்றாங்க, கழுதை இயேசுவுக்கு தேவன். எங்களை நீங்க தேவன்னு தெரிஞ்சிருக்கீங்கப்பா. நீங்க தெரிஞ்ச என்ன பார்த்தீங்கப்பா.